இந்த மாதிரி நேரத்துல தான் பெரியவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு தேவை. இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறது ரொம்ப தப்பு தேவான. உனக்கு ஒரு விஷயம் தெரியல. அம்மா எதுக்காக இப்ப தாலி கோக்குற ஃபங்க்ஷன் நடத்துறாங்கன்னு தெரியுமா உனக்கு? அத சொல்ல வேண்டாம், சொன்னா உங்க எல்லார் மனசு சங்கடப்படும் தான் அம்மா சொல்லாம இருந்தாங்க. புனிதா, என்னம்மா சொல்ற? என்ன நடந்துச்சு? அத்தை, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமும் தெய்வான என்ன சொல்றாளோ அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம். அப்படி என்னதாம்மா விஷயம்? அம்மாவோட மாங்கல்யம் வீட்டு பூஜை அறையில இருக்கிற குத்து விளக்குல மாட்டி அருந்து விழுந்துருச்சு. என்னம்மா சொல்ற? இது என் அண்ணன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு. இப்பதான் என் அண்ணன் ஆபரேஷன் முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேறிட்டு வராரு. இந்த நேரத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கே புனிதா. அத்தை, நீங்க பயப்படாதீங்க. வீட்ல நாங்க ஜோசியரை வரவழைச்சோம். அவர்தான் நம்ம வீட்டு சுமங்கலி பொண்ணுக்கு தாலி கோத்து போட சொன்னாரு. அதே நேரத்துல அம்மாவையும் திருமாங்கலியத்தை மாத்திக்க சொன்னாரு. அதனால்தான் அம்மா எங்க வீட்ல விசேஷத்தை வைக்க ஆசைப்படுறாங்களே தவிர தெய்வான நினைக்கிற மாதிரி பிடிவாதத்துக்குலாம் சொல்லல. தேவான, கேட்டியாடி? இவ்வளவு நடந்திருக்கு. நீ வாய்க்கு வந்தபடி என்னமா பேசிட்டு இருக்க? அத்தை, அவளை விடுங்க அத்தை. நான் இவ்ளோ எடுத்து சொல்லி அவ மனசு மாறலனா அவ கல்யாணத்துக்காக நான் கஷ்டப்பட்டது கூட அவ மனசுல இல்லன்னு தான் அர்த்தம். அக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. இல்ல சரவணா, செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் சரவணா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சரி, நான் இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரியில்லை. நான் கிளம்புறேன் அத்தை. என்னங்க புனிதா? அக்கா இருங்கக்கா, ஒரு நிமிஷம். இருங்கக்கா, ஒரு நிமிஷம். எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுக்கா. நான் ஏதோ கோவத்துல தான் பேசினேனே தவிர எனக்கும் அத்தை மாமானா ரொம்ப பிடிக்கும்க்கா. அந்த யாழினி மேல இருக்க கோவத்துல தான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. அக்கா, நான் ஃபங்க்ஷனுக்கு எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்க. கேட்டிங்களாங்க? நாமளும் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சொல்றவங்க சொன்னா தானா கேட்டுப்பாங்க. உனக்கெல்லாம் புனிதா தாண்டி சரி. தெய்வான, நீ எவ்வளவு நல்ல பொண்ணு. அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுறாதம்மா. நீ வீட்டுக்கு வா, சந்தோஷமா இரு. உன்னை யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே வா. புனிதா, இத திறந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுமா. நல்லா இருக்குமா? தெய்வானைக்கு வாங்குனீங்களா? ஆமா, நல்லா இருக்குமா? இப்போ இது எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. இது யாருக்கு? திறந்து பாருங்கம்மா. புனிதா, இது நல்லா இருக்குமா? நான் தெய்வானைக்கு வாங்கினது தெரியாம நீயும் வாங்கிட்டியோ? நீங்க தெய்வானைக்கு வாங்கினத நகைக்கடைக்காரர் எனக்கு போன் பண்ணி சொன்னாருமா. அப்படியா? நான் அதுக்கு முன்னாடி இந்த டிசைன் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லிருந்தேன். எதுக்குமா இது? அதான் பழைய செயினை சரி பண்ணியாச்சுல்ல, நான் அதே போட்டுக்கிறேமா. இல்லம்மா, நீங்க புதுசாவே போட்டுக்கோங்க. என் செல்லம் தங்கம், எல்லாருக்காகவும் யோசிக்கிற பாரு. இந்த மனசுக்கு நீ ஜாம் ஜாம்னு இருப்படா. அப்பா, அம்மாவுக்காக நான் வாங்கின இந்த செயின் எப்படி பாருக்கு? உனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா அது கண்டிப்பா நல்லதாமா இருக்கும். அண்ணி, நாளைக்கு வர்றவங்களுக்கு என்ன டிஃபன் ஐட்டம்? அதெல்லாம் புனிதா கிட்ட கேட்டுக்கோ மேகலை. அத்தை, எதுக்கு வீட்ல சமைச்சிட்டு இருக்கணும்? நாளைக்கு காலையில டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் நான் மெஸ்ல ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன் புனிதா, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே செஞ்சிட போறேன். குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருக்கிற நேரத்துல பொண்ணுங்க மட்டும் ஏன் எப்பவும் அடுப்படியிலேயே இருக்கணும்? நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அத்தை. அதுக்கு இல்ல புனிதா, வல்லவனுக்கும் அண்ணனுக்கும் கடை சாப்பாடு ஆகாதுல்ல, அதான் கேட்டேன். தெரியும் அத்தை.
அவங்களுக்கு மட்டும் நம்ம வீட்ல ஏதாவது செஞ்சுக்கலாம். நான் காரம் அதிகம் இல்லாம அவங்களுக்கு செஞ்சிடுறேன். அத்தை, உங்க மருமக எப்ப வராலாம்? அது என்ன மருமக, தெய்வானன்னு சொல்ல மாட்டியா? நான் இது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ ஏதாவது சொல்லுவேன் தான் தெய்வான இங்க வரத்துக்கே யோசிக்கிறா. என்ன புனிதா இது? தெய்வானுக்கு எங்களை பிடிக்கல, அதனாலதான் நாங்க என்ன செஞ்சாலும் அது அவளுக்கு தப்பாவே தெரியுது. யாழினி கூட தெய்வானிக்கு ஏன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க அத்தை. இங்க பாரு யாழினி, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல தெய்வான கிட்ட நீ அனாவசியமா எதுவுமே பேசக்கூடாது. சரிங்க அண்ணி, நான் வாயவே திறக்கல, போதுமா? நான் ஒன்னும் பேசக்கூடாதுன்னா எதுவும் சொல்லல, அனாவசியமா பேசாதன்னு தான் நான் சொல்றேன். அவெல்லாம் எதுவும் பேச மாட்டா புனிதா. புனிதா, நீ இந்த 2 பாக்ஸையும் பத்திரமா கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருமா. சரிம்மா. நீ பிரச்சனையே வரக்கூடாதுன்னு யாழினி கிட்ட சொல்லலாம். ஆனா பிரச்சனையே வராம இருந்தா தப்பாச்சே. வர வைப்போம். பார்த்து தெய்வானா, மெதுவா பார்த்து. வாங்க மாமா. வா. வாமா தேவனா, வாப்பா சரவணன். வாங்க வாங்க சரவணன். உள்ள வாங்க. வா. வாங்க சரவணன், வாங்க. எப்படி ஆ, இருக்கு? நல்லா இருக்கேண்ணா. உட்காருங்க, உட்காரு. பார்த்து. அமுதா, குடிக்க காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு வேண்டாம் முதா. இப்பெல்லாம் எனக்கு காஃபி குடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. எதுவும் வேண்டாம். ஆமா, உள்ள பிறக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதுக்காக எதையும் சாப்பிடாம இருக்க கூடாது. காலையிலே எவ்வளவு சீக்கிரம் 2 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணா, இன்னைக்கு எனக்கு தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கு. என்னடா இப்ப வந்து சொல்றேனேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் வீட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு. தெரியுமா? எங்க வச்சு நடத்தலான்னு பேசிருக்கீங்க? அது ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப நாங்க வந்ததே உங்களை ஃபங்க்ஷன் கூப்பிடுதான். நீங்க கண்டிப்பா வரணும்ண்ணா. வாய் நிறைய அண்ணன்னு கூப்பிடுற. நீ சொல்றது எப்படிமா நான் தட்டுவேன்? கண்டிப்பா வரேம்மா. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே நானு அப்பா அமுதாலாம் கிளம்பி வந்திருப்போமே. இதுக்காக 2 பேரும் அலையணுமா? அதுவும் இந்த மாதிரி நேரத்துல? ஃபங்க்ஷன் எங்க வீட்டில் நடக்குது ப்ரோ.